ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க காய்கள் அறுவடைய பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, தக்காளி பழம் அறுவடை பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான பெரிய ரகங்க தக்காளி. தக்காளிலே பார்த்தீங்கன்னா, இத விட சின்ன ரகமும் இருக்குதுங்க, பெரிய ரகமும் இருக்குதுங்க என்கிட்ட. அந்த மாரி இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளிலே பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வகையான தக்காளி நான் வந்து விளைஞ்சிருக்கிறேங்க. இந்த சைஸ் ஒண்ணுங்க, லைபேரியா தக்காளி ஒண்ணு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, நாட்டு தக்காளி ஒண்ணு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செரி டொமேட்டோ மாரி கொஞ்சம் சின்ன சைஸ் ஒண்ணு, அந்த மாரி ஒரு 5 வகையா தக்காளி பழமே பார்த்தீங்கன்னா, அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. சூப்பரான தக்காளிங்க. லைபேரியா தக்காளியில என்ன ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பழம் நீங்க போடுற இடத்துல லைபேரியா தக்காளி பார்த்தீங்கன்னா, ஒரு 2டே 2 பழம் போட்டீங்கன்னா போதுங்க. அந்த அளவுக்கு புளிப்பும், இனிப்பும் கலந்த மாரி வருங்க டேஸ்ட். அதனால பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன சைஸா இருந்தாலுமே லைபேரியா தக்காளி, போதுமான புளிப்பும், இனிப்பும் கலந்து வர்றதுனால நம்மளுக்கு வந்து தக்காளி பழம் கொஞ்சமா போட்டா கூட போதுமானதா ஆயிடுதுங்க சமையலுக்கு. அது டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா வருதுங்க. எந்த குழம்பு வச்சாலும், எந்த கிரேவி செஞ்சாலுமே சூப்பரா இருக்குதுங்க டேஸ்ட். ஏன்னா, இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நான் வந்து தக்காளி பழம் வந்து அறுவடை வகை வகையா அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. சூப்பரான அறுவடை குடுத்ததுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்து எடுத்து வச்சிருந்த வீடியோ ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து குடுத்துட்டு வரதுக்கே எனக்கு இன்னும் வீடியோஸ் முடியலைங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா குடுத்துட்டு வரேங்க. இப்ப இருக்கிற கார்டன் எப்படி இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு அப்டேட் அப்பப்ப காட்டிட்டு வரேங்க. அதாவது ஒரு சேனல்ல காட்டலனா, இன்னொரு சேனல்லயாவது நான் காட்டிர்றேங்க. அந்த மாரி மாத்தி மாத்தி இப்ப இப்ப இருக்கிற மாடி தோட்டத்தையும் உங்களுக்கு அப்டேட் காட்டிட்டே தாங்க வரேன். லைவும் வந்தேங்க இப்ப வியாழக்கிழமை. இப்ப மறுபடியும் இந்த வாரம் வியாழக்கிழமை லைவ் 5:30 மணிக்கு வருவேங்க. கண்டிப்பா எல்லோரும் வாங்க. அந்த டவுட் எதுனா இருந்தாலும் நீங்க வந்து லைவா நீங்க கேட்கும்போது, நான் வந்து உங்களுக்கு என்னுடைய கார்டன்ல செடிய காமிச்சு உங்களுக்கு வந்து வந்து சொல்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்குங்க. அதனால எதுனா கேட்கறதா இருந்தாலும் நீங்க வந்து லைவ்ல வந்து அழகா வந்து கேட்கலாங்க. ம். நான் அந்த 5:30 மணி வாக்கு எதுக்கு நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் கார்டன் ஒர்க் எதுனா செய்யறதா இருந்தா, நான் அந்த ஈவினிங் வாக்குல தாங்க செய்வேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, செய்யும்போது உங்களுக்கு வந்து அப்படியே நான் வந்து என்னென்ன நீங்க கேட்கற கேள்விக்கும் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டுறலாம். நாமளும் செடிய பராமரிச்சு, உங்களுக்கு நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டிருவேங்க. அதுக்கு வேண்டி நான் அந்த மாரி உங்களுக்கு வந்து வீடியோ லைவ் குடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. லைவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஆர் கார்டன்ல வருவேங்க. 5:30 மணி வாக்குல ஈஆர் கார்டன்ல வியாழக்கிழமை வருவேங்க. கண்டிப்பா எல்லோரும் வாங்க. வீடியோஸ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆடி படத்துக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய நான் வந்து புதுசா பண்ண போறேங்க. அத வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலயுமே நான் சொல்லிட்டு வரேங்க. ஏன்னா என்னுடைய வீடியோஸ பார்த்து நெறைய பேர் நீங்க வந்து உங்களுடைய கார்டன வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேத்தணும்னு நெனச்சிருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கெடைக்குங்க. இந்த மாரி நீங்க பார்த்து பண்ணும்பொழுது, உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கெடைக்குங்க. அதுக்கு வேண்டி தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய மாடி தோட்டத்தையும் இன்னுமே நல்லா பெட்டரா கொண்டு வரலாங்க. காய்கறி விதைகளும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒவ்வொரு வெரைட்டிலயுமே 6, 7 வகை வச்சிருக்கிறேங்க. WhatsAppல கேட்டலாக் போட்டுருக்கிறேங்க. வேணுன்றவங்க ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா, கேட்டலாக் வந்துருங்க. பார்த்து நீங்க செக்ஷன் பண்ணிக்கலாங்க. இப்பயே ஒவ்வொரு சில ஐட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் அவுட் ஆயிட்டு வருதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, வேணுன்றத சீக்கிரம் ஆர்டர் போட்டுக்கங்க. நல்ல ஒரு திரட்சியான விதை கிடைச்சு நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா, இந்த தாய் ரகம் நல்லா இருந்தா தான் அறுவடை சூப்பரா எடுக்க முடியுங்க. தாய் ரகன்றது வந்து அந்த விதையினுடைய தரம். அந்த தரம் வந்து எப்படி நம்மளுக்கு இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி தாங்க விளைச்சல் குடுக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, விதையினுடைய தரம் நல்லா இருந்துச்சுன்னா, நீங்க மண்ணு எப்படி குடுத்தாலுமே நல்லா வருங்க செடி. விதை வந்து தரம் சரியில்லன்னா, நீங்க என்ன மண்கலவை குடுத்தாலுமே அது ரொம்பவே கஷ்டப்படுங்க வளர்றதுக்கு. அதனால விதை திரட்சியான விதை இருக்கும்பொழுது வாங்கிக்கங்க. என்னுடைய விதைய நானே பெருமையா சொல்றதுக்கு நான் சொல்லலைங்க. இருக்கிற உண்மைய உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா நெறைய பேர் நெறைய விதமா சூப்பரா கமெண்ட்ஸ் குடுத்துட்டு வர்றது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விதை வாங்குறவங்களே மறுபடியும் மறுபடியும் வந்து விதை வாங்கும்பொழுது, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுதுங்க. ஏன்னா, ஒருத்தர் நம்மகிட்ட விதை வாங்குனோம்னா, புடிச்சு போனா தாங்க திருப்பி நம்ம அவங்ககிட்ட போய் வாங்குவோம். அந்த மாரி நெறைய பேர் என்கிட்ட வாங்குனவங்களே மறுபடியும் மறுபடியும் விதை வாங்கும்போது, எனக்கு ஒரு மன திருப்தின்னு சொல்லலாங்க. மன சந்தோஷம்னு சொல்லலாம். என்னுடைய விதை பரவால்ல. இந்த அளவுக்கு நல்லா அவங்க கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை வளர்த்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அத உங்களோட ஷேர் பண்ணும்போது எனக்கு இன்னும் சந்தோஷங்க. வாங்க கீழ அரைஞ்சு பறிச்சுக்கலாம். ஒவ்வொரு பழமும் பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்துல வச்சு அத அறுவடை பண்ணி நம்ம சாப்பிடும்பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா, இந்த பழம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மார்க்கெட்ல கூட கிடைக்கிறது இல்லைங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழங்க கிடைக்கிறது கிடையாது. வெள்ள நாவலா இருக்கட்டும், வெற்றில ஆரஞ்சா இருக்கட்டும், குங்குமவாட்டா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கூட நம்மளுக்கு பழம் கிடைக்கிறது இல்லைங்க. ஆனா, நம்மளால மாடி தோட்டத்துல வளர்த்தி நம்ம இந்த பழங்கள்லாம் அறுவடை பண்ணி சாப்பிடும் பொழுது, பரவால்ல, கிடைக்காத பழம் கூட நம்மளால அறுவடை பண்ணி சாப்பிட முடியுதுன்ற ஒரு சந்தோஷங்க நம்மளுக்கு. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்கா அறுவடை பண்ணிக்கலாம். பீர்க்கங்கா பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சூப்பரா குடுத்துட்டு வருது பாருங்க.
அதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இலைத்தழைகள தாங்க இப்ப அதிகமா காய்கறி வேஸ்ட்டு, இலைத்தழைகள் இதுதாங்க அதிகமா வந்து இப்போ உரமா குடுத்துட்டு வரேன். ஏன்னா, இந்த இலைத்தழைகள் வந்து காய்ந்த சருங்கா ஆகும்போது, நல்ல பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி ஆகுதுங்க. அந்த செடிக்கு சொல்றேங்க. சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க. பீக்கங்கா. ஆனா ஒண்ணுங்க, பாலினேஷன் பண்ணி விட்டா மட்டும் தாங்க காயா மாறுது. அதையும் நான் வந்து ஒரு வீடியோக்குலாம் சொல்லிட்டே தாங்க இருக்கேன். சூப்பரா காய் பாருங்க. என்ன அருமையா இருக்குது பாருங்க காய். அப்படியே பறிக்கிறத அங்கங்க வச்சுட்டு, அப்படியே காய் பறிக்கிறது தாங்க வேல. வெள்ளரிக்காய் பறிச்சுக்கலாம் வாங்க. வெள்ளரிக்காவும் சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க. இந்த வெயிலுக்கு நல்ல வெள்ளரிக்காங்க இந்த முறை அறுவடை எனக்கு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. எல்லா காய்களுமே இந்த முறை எனக்கு வந்து ஆடிப்பட்டத்துலருந்து ஜூன் மாசம் ஆரம்பிச்சத்துலருந்து, இப்ப மே வரைக்குமே எனக்கு அறுவடை வந்து குடுத்துட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. சூப்பரான அறுவடைங்க இந்த முறை எனக்கு. போன தடவையே நல்ல அறுவடை தாங்க. போன கம்பேர் பண்ணோம்னா, இந்த தடவ அதுக்கும் மேல அப்டின்னு சொல்லலாங்க. இந்த ஆடிப்பட்டத்துக்கு வந்து இந்த ஆடிப்பட்டத்தினுடைய சீசனு அதுக்கு மேல காய் வைக்கணும்னு நெனச்சுட்டு இருக்கிறேங்க. அதாவது 1 வருஷத்துக்குள்ள அடுத்த வருஷத்த பீட் பண்ணணும். அந்த மாரி நான் முயற்சி பண்ணிட்டு வரேங்க. இளஞ்செடி பாருங்க, தக்காளி செடி எவ்வளோ சூப்பரா வளர்ந்துட்டு வருது பாருங்க. தக்காளி பொறுத்தவரைக்கும் தண்ணி அதிகமா குடுக்காதீங்க. அது கொஞ்சம் நல்லா மண்ண காய வச்சு தண்ணி குடுங்க. தக்காளில வந்து நெறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, அந்த கீழ வந்து அடியில வந்து அழுகல் பிரச்சனை வருது அப்டின்ற மாரி சொல்றீங்க. அது வராத தடுக்கிறதுக்கு என்னன்னா, இந்த மாரி நீங்க வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா காய விட்டு வந்து குடுத்துக்கும்போது, உங்களுக்கு அந்த அடியில அழுகுற பிரச்சனை வராதுங்க. லிக்விட் தண்ணிய தக்காளி பழத்துக்கு அதிகமா ஊத்தாதீங்க. அதையும் நான் சொல்லிர்றேன். ஏன்னா லிக்விட் தண்ணியிலயுமே உங்களுக்கு தக்காளி பழம் அந்த அழுகுற பிரச்சனை வருங்க. நீங்க வெறும் சாதா தண்ணி குடுத்தாவே போதுமானதுங்க. தக்காளி பொறுத்தவரைக்கும். கத்திரி செடிக்கு தாங்க மெயினா வந்து நம்ம லிக்விட் தண்ணி அதிகமா பயன்படுத்தணும். கொடி வகைகளுக்கு குடுக்கலாங்க, தப்பு கிடையாது. அப்புறம் வெண்டைக்காய் செடிக்கு அந்த மாரி ஐட்டத்துக்குலாம் குடுக்கலாங்க. கொத்தவரங்காய், வெண்டைக்காய் செடி எல்லாத்துக்குமே குடுக்கலாங்க. ஆனா அந்த வெள்ளரிக்காய், இந்த மாரி தக்காளி, இந்த மாரி ஆயிரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து தாங்க குடுக்கணும். ஏன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளிக்கு அடியில அழுகுற பிரச்சனை வருங்க. அதனால உங்களுக்கு அந்த லிக்விட் தண்ணி குடுக்குறீங்களான்றதையும் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா, ஒவ்வொரு செடிக்கும் அந்த லிக்விட் தண்ணி வந்து ஒவ்வொரு ரியாக்ஷன் காட்டுங்க. அதுதான் நீங்க கவனிக்க வேண்டியதுங்க. மாடி தோட்டத்தில லிக்விட் தண்ணி பயன்படுத்தணும், கட்டாயம் பயன்படுத்தணுங்க. ஆனா, அது எந்தெந்த செடிக்கு எப்படி எப்படிலாம் பயன்படுத்தணும், அப்படின்றது தாங்க இருக்கிறதுலே பார்த்து குடுக்க வேண்டிய ஒரே ஒரு கவனமான விஷயங்க. அதனால தான் என்னுடைய வீடியோஸ ஃபாலோ பண்ணீங்கன்னாவே, உங்களுக்கு வந்து நான் என்னென்ன செடிக்கு குடுக்குறேன் அப்படின்றத நீங்க அழகா பார்த்துக்கலாம். நீங்களும் அதே மாரி குடுத்துட்டும் வரலாங்க. அதனால தான் நான் ஊத்துறதையுமே உங்களுக்கு காட்டுறேங்க வீடியோவுல. எந்தெந்த செடிக்கு நான் குடுக்குறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டிட்டு வரேன். மெயினா முருங்கைக்காய்க்கு, அகத்திக்கீரைக்கு, முருங்கைக்கீரை கீரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடுக்கக்கூடாதுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இலைலாம் பார்த்தீங்கன்னா பழுத்து கொட்டிடுங்க. லிக்விட் தண்ணி குடுக்குறதுலயுமே ஒரு சில செடிங்களுக்கு வந்து ஒத்துக்கிறது இல்லைங்க. எல்லா செடிங்களுக்கும் நம்ம குடுக்கணுன்றது கிடையாதுங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து செடிய வந்து நான் ஒவ்வொன்னும் பார்த்து குடுத்து, அதில எது எது எனக்கு வந்து அம் கொஞ்சம் வாட்டம் குடுக்குது, இலை கொட்டுது, அந்த மாரி பிரச்சனைலாம் எது எதுக்கு வருதோ, அத உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோலயுமே சொல்றேன் பாருங்க. ஏன்னா, நீங்க அத ட்ரை பண்ணிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்கு வேண்டி, உங்களுக்கு அதையுமே நான் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் சொல்லிட்டு தாங்க வரேன். அதனால தான் வீடியோஸ ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நான் என்ன பண்றேன், எந்தெந்த செடிக்கு ஊத்துறேன், எந்த அளவுக்கு ஊத்துறேன், அதுவுமே ஒரு இருக்குதுங்க ஒரு லெவல். ஏன்னா, அந்த செடிய பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கேர் கட்டாயம் தேவைப்படுதுங்க. இளஞ்செடியில என்னென்ன குடுக்கலாம், கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி என்னென்ன குடுக்கலாம் அப்படின்றது வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு செடிக்கும் உங்களுக்கு வந்து குடுத்துட்டு வரேங்க. லிக்விட் தண்ணி பொறுத்தவரைக்கும் மிளகா செடிக்கும் அதே மாரி தாங்க. மிளகா செடிக்குமே அதிகமா நம்ம குடுக்கக்கூடாதுங்க. அதிலயுமே மிளகா செடிக்கு குடுக்க என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன வெள்ள கலர்ல ஒரு பூச்சி மாரி வந்து அந்த இலைக்கடில வந்து உட்காந்துக்குதுங்க. அதனால மிளகா செடிக்குமே கொஞ்சம் வந்து லிக்விட் தண்ணிய குடுக்கறத கம்மி தாங்க பண்ணணும். வெறும் தண்ணி குடுக்கும்போது, உங்களுக்கு எந்த நோய் தாக்குதலும் வர்றது கிடையாதுங்க. ஆனா லிக்விட் தண்ணி ஊத்தும்போது உங்களுக்கு அந்த சின்ன சின்ன வெள்ள பூச்சி வருதுங்க. அதுக்கு வேண்டி மிளகாய்க்கும் குடுக்கக்கூடாதுங்க. இந்த மாரி ஒவ்வொரு செடிக்கும் நீங்க வந்து பார்த்து பார்த்து தாங்க லிக்விட் தண்ணி குடுக்கணும். கத்திரிக்காய்க்கு மெயினா குடுக்கலாங்க. எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. கத்திரிக்காய்க்கு மட்டும் சூப்பரா அது பலன் குடுக்குதுங்க அந்த லிக்விட் தண்ணி. கொடியேற்றத்துக்கும் சூப்பரா பலன் குடுக்குதுங்க. ஏன்னா, அதுக்கு பூ அதிகமா எடுக்க பயன்படுதுங்க அந்த தண்ணி. அதனால பார்த்தீங்கன்னா, கொடியேற்றத்துக்கும் கத்திரிக்காய் செடிங்களுக்கு கட்டாயம் பயன்படுத்தலாங்க. மத்த செடிங்களுக்கெல்லாம் எப்படி பயன்படுத்துறதா இல்லையான்னு நீங்க கேட்டீங்கன்னா, வீடியோஸ ஃபாலோ பண்ணுங்க. நான் ஊத்தும்போது நீங்க கவனிச்சு அதே மாரி எல்லா செடிக்கும் ஊத்திட்டு வாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவுல இந்தந்த செடிக்கு குடுக்கலாம், இந்தந்த செடிக்கு குடுக்கக்கூடாதுன்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிட்டு தாங்க வரேன். மூக்குத்தி அவர பாருங்க, சூப்பரா குடுத்துட்டு வந்ததுங்க. மூக்குத்தி அவரெல்லாம் என்னுடைய வீடியோஸுக்கு ஒரு ஹைலைட்டான காய்ன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஃபேவரட்டான மூக்குத்தி அவரைங்க. அதனால தான் அத மறுபடியுமே நான் வந்து ஒரு 3 பேக்க போட்டு இப்ப வளர்த்தி, இப்ப காயுமே பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க.
அந்த அளவுக்கு மூக்குத்தி அவரைக்கும் பட்டம் இல்லை அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து நான் வீடியோலையும் சொல்லிட்டேங்க. செடியும் காமிச்சிட்டு வரேங்க. இப்ப நல்லா வளர்ந்துட்டு வருதுங்க செடி. ஒரு மழை வந்திருந்தா சூப்பரா வளர்ச்சி உங்களுக்கு இன்னுமே நல்லா இருந்திருக்குங்க. மழை கொஞ்சம் ஏமாத்துறதுனால கொஞ்சம் வளர்ச்சிகள்லாம் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. என்னதான் நம்ம தண்ணி ஊத்துனாலும், எருவு போட்டாலும் மழைக்கு ஈடு வரவே வராதுங்க. அதனால தான் இயற்கை, இயற்கை தாங்க. அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுங்க. காய் வந்து ஒவ்வொன்னும் நம்ம பராமரிக்கிறதுலயுமே அந்த காய் அறுவடை இருக்குதுங்க. செடி வந்து பட்டு போகாத காப்பாத்துறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. நாம பராமரிக்கிறத சொல்றேங்க. ஏன்னா நம்ம கவனம் குடுத்தோம்னா ஒரு செடி வந்து நம்ம காப்பாத்த முடியுதுங்க. அதே நம்ம கண்டுக்காத விட்டுட்டோம்னா, அது பூச்சி தாக்குதல ஆ அ பட்டு அது வந்து பட்டே போயிடுதுங்க. அதனால செடிய வந்து தயவுசெய்து ஒரு மாலையில கொஞ்ச நேரம் அந்த செடி என்னென்ன இருக்கு, என்னென்ன இல்ல அப்படின்றது செடிய நல்லா கவனிங்க. கவனிச்சாவே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. வாங்க அடுத்தது வந்து குத்தவர பறிச்சுக்கலாம். குத்தவரையும் அப்படிதாங்க. குத்தவரைக்கும் சீசனே கிடையாதுங்க. நல்லா காய் குடுக்குறாங்க. சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க. கொடியவருக்கு கம்பேர் பண்ணோம்னா, குத்தவரை விளைச்சல் கம்மிதாங்க. ஆனா கொடியவர ஜாஸ்தி விளைச்சல்ங்க எனக்கு. ஏன்னா இந்த முறை நான் குத்தவர வந்து கொஞ்சம் கடைசியா தாங்க ட்ரை பண்ணேன். முதல்லேருந்து ட்ரை பண்ணலைங்க. ஆனா கொடியவர வந்து பார்த்தீங்கன்னா, முதல்லேருந்தே இருந்துருச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கடைசியா ட்ரை பண்ணதுனால, கொஞ்சம் குத்தவர அறுவடை கொஞ்சம் கம்மியா போயிடுச்சுங்க. இதே நம்ம வந்து ஜூன் மாசத்துலேருந்தே குத்தவரைய நம்ம அப்படியே போட்டுட்டு வந்திருந்தோம்னா, உங்களுக்கு குத்தவரை உங்களுக்கு ஈஸியா அறுவடைக்கு டக்கு டக்குன்னு வர்றதுங்க. நான் வந்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அறுவடை கொஞ்சம் கம்மியா போயிடுச்சுங்க குத்தவர. இந்த முறை அப்படி இல்லைங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, கொடியவரையும் போட போறேன், குத்தவரையும் போட போறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, முதல்லேருந்தே அவரைக்காய் வந்து நம்மளுக்கு அறுவடை வர ஆரம்பிச்சுருங்க. கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கிறேங்க. பார்க்கலாம் அந்த ஆடிப்பட்டத்த எப்படி கொண்டு வரேன் அப்படின்றத நீங்களும் பார்ப்பீங்க. நானும் பார்க்குறேங்க. புதுசா ஒரு 10, 12 வந்து புதுசா காய்கள் வந்து ட்ரை பண்றேங்க. ஐட்டங்கள். கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே நெறைய ஐட்டம் ட்ரை பண்ணிட்டேங்க. அதனால இளங்கத்திரிக்காய் செடியிலேருந்து இப்பலாம் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் நாத்துங்க வந்து நெறைய இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் ஒண்ணும் நடப்போறது இல்லைங்க. மத்த ஐட்டங்க தாங்க நடப்போறேன். அதுதான் என்னென்ன நடப்போறேன் அப்படின்றது உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு இருக்குங்க. வீடியோவ ஃபாலோ பண்ணுங்க. விதைக்கு பாருங்க என்ன அருமையா காஞ்சு போயிருக்குது பாருங்க. இந்த மாரி திரட்சியான விதைய நம்ம வந்து எடுத்து வைக்கும்போது முளைப்பு திறனுக்கு பஞ்சமே இருக்கவே இருக்காதுங்க. ஒரு டைம் நம்ம வந்து விதைய வாங்கி நம்ம வந்து போட்டு அதில வந்து நம்ம விதைய சேகரிச்சு வச்சுக்கணும்னா, நம்ம எப்பயும் நம்ம கிட்ட விதை இருந்துட்டே இருக்குங்க. சூப்பரா இருக்குது பாருங்க அவரைக்காய். இந்த அவரைக்காயோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டு தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஒரு கைப்பிடி அவரைக்காய் இருந்தாவே சாம்பார் அப்படி மணக்குதுங்க. அந்த அளவுக்கு வாசங்க. நம்ம இயற்கை முறையில விளையறதுனால அதனுடைய டேஸ்ட்லாம் உண்மையிலேயே வேற லெவல் தாங்க சொல்லணும். காய்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டுங்க. கத்திரிக்காவா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ ஒரு அருமையா இருக்குதுங்க சமைச்சோம்னா. மனம் அப்படி அடிக்குதுங்க. அதாவது சாம்பார்லாம் வச்சோம்னா 2 வீடு தாண்டி அடிக்குதுன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு வாசம் அப்படி அடிக்குதுங்க. மனம் சூப்பரா இருக்குதுங்க. இந்த நீலவரி கத்திரிக்காய் இன்னுமே பாருங்க, நான் தொடர்ந்து என்னுடைய இளஞ்செடியில கொண்டு வந்துட்டே இருக்கேன். இப்ப அடுத்த பேட்ச் இளம் பேட்ச்ல தாங்க நான் வந்து இந்த நீலவரி கத்திரிக்காவ கொண்டு வந்தனா இல்லையான்றது தெரியலைங்க. காய் வைக்கும்போது தான் எனக்கே தெரியுங்க. கொண்டு வந்தனா இல்லையா அப்படின்னுட்டு. ஏன்னா, நெறைய விதை எடுத்ததுல வந்து விதை வந்து முளைச்சதுனால அத புடுங்கி நான் நட்டுருக்கிறேங்க. அதனால என்ன விதை நட்டேன், என்ன கத்திரிக்காய் அது விடப்போதுன்றது விட்டா தாங்க எனக்குமே தெரியும். அதனால விதை எடுத்தோம்னா, அத நம்ம வந்து செக்கைங்கள வந்து காய்கறி வேஸ்ட்ட வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த ரோஸ் செடில போட்டு விட்டுருவேங்க. அது என்னன்னா, விதை வந்து முளைச்சிருங்க. அது என்னென்ன கத்திரிக்காய் விதை முளைச்சது அப்படின்றது, அது காய் வச்சா தாங்க எனக்கே தெரியும். அந்த மாரி நெறைய விதை நம்ம எடுக்கிறதுனால, எந்த ரகத்தினுடைய கத்திரி நாத்து அப்படின்றது நம்மளுக்கு தெரியாதுங்க. நடும்போது தெரியாது. விளையும்போது தாங்க தெரியும். மைசூர் கத்திரி சும்மா சொல்லக்கூடாதுங்க. சூப்பரா பூச்சி தாக்குதல் இல்லாத கத்திரிக்காய் அவ்வளோ அருமையா இருக்குதுங்க. டேஸ்ட். இந்த முறை உண்மையிலேயே ஆனா எனக்கே ஆச்சரியம் தாங்க. நம்ப மாடியில இவ்வளோ காய் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டா அறுவடை பண்றோம் அப்படின்னு. நெறைய பேர் பாராட்டுறீங்க. அதையும் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க. அதுவும் ஒரு சிஸ்டர்னா கத்திரிக்காய்க்கு ரொம்பவே ஃபேன் அப்படின்னு சொல்லாங்க. அவங்க கத்திரிக்காய்க்கு ஈடு இணை இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து அந்த கத்திரிக்காயுடைய பிரி அ பிரியமான தோழி அப்படி சொல்லலாம் அவங்கள. ஏன்னா என்னுடைய கத்திரிக்காய் அறுவடைய அவங்க அவ்வளோ ரசிக்கிறாங்க. அதனால அம் அவங்களுடைய கத்திரிக்காய் ரசிக்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு கத்திரிக்காய் மேலேயே ஒரு பிரியம் வந்ததேங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, சங்குப்பூ பறிச்சுக்கலாம். சங்குப்பூவும் பார்த்தீங்கன்னா, இந்த செடிய வந்து நான் வந்து தரையில கொண்டு போய் வச்சுட்டேங்க. தரையில வச்சு, இப்ப அதிலயுமே அழகா வளர்ந்து நெறைய பூ குடுக்குதுங்க.
அப்படியே பரங்கி மரத்துல அப்படியே அழகா சுத்தி விட்டு ஏத்தி விடுறேங்க. அவ்வளோ அருமையா வளர்ந்து நம்மளுக்கு நெறைய பூ குடுக்குதுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சங்குப்பூ போட்டு டீ வச்சு குடிக்கிறேங்க. அந்த மாரி இந்த சங்குப்பூவுமே நான் வந்து அழகா பயன்படுத்திட்டு வரேங்க. இதனுடைய விதையுமே நம்ம கிட்ட இருக்குதுங்க. ஒத்த அடுக்குங்க. இந்த கலர் நம்ம கிட்ட விதை இருக்குதுங்க. இந்த 3 தக்காளியே பார்த்தீங்கன்னா, 1/4 கிலோவுக்கு மேல வருங்க. அவ்வளோ வெயிட்டுங்க. நல்லா பெரிய தக்காளிங்க இது. ஒண்ணு ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாடி தோட்டத்துல எல்லாமே புதுமை தாங்க. முடக்கட்டான் கீரையும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா குடுத்துட்டு வருதுங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். ஒரு தட்டு நெறைய தக்காளிங்க. நல்லா பெரிய தட்டுங்க. நல்லா ஒரு 3 கிலோவுக்கு மேல தாங்க வரும். அதுக்கு கம்மி வரவே வராதுங்க. நல்லா அழகா ஃப்ரெஷ்ஷான நல்லா அழகா இருக்குது பாருங்க. கொஞ்சம் காய விட்டாவே பறிச்சுங்க. ஏன்னா சீக்கிரம் பழுத்துக்குதுங்க. அதுக்கு வேண்டி கொஞ்சம் காயும் பறிச்சிருக்கிறேங்க. செடி வந்து வெயிட் தாங்க மாட்டேன்துங்க. அதுக்கு வேண்டி கொஞ்சம் காய பறிச்சுட்டேங்க. பீர்க்கங்காவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிலோவுக்கு அளவா பீர்க்கங்காவும் இருக்குதுங்க. 1 கிலோ அளவா வெள்ளரிக்கா இருக்குதுங்க. நெத்தியில அரைஞ்சு 1/2 அத்திப்பழம் வந்து நானு சாப்பிட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குத்து அவரையும் இருக்குதுங்க. அதில கொடி அவரை மிக்ஸர்ல இருக்குதுங்க. மூக்குத்தி அவரைங்க. அதோட வந்து இது வந்து ஒரு சூப்பரான அறுவடைங்க. அற்புதமான அறுவடைன்னு சொல்லலாங்க. இந்த மாரி என்னுடைய அறுவடைங்கள பார்க்கும்போது எனக்கே ஒரு மெய் சிலுக்குதுன்னு சொல்லலாங்க. இவ்வளோ அறுவடை நம்மளுக்கு குடுக்கறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அது உங்களோட ஷேர் பண்ணும்போது தான் அது இன்னுமே எனக்கு சந்தோஷங்க. பாருங்க விதைக்கும் இவ்வளோ காய் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு புதன்கிழமை அறுவடை வீடியோ தாங்க வரும். பாருங்க. அடுத்த வீடியோ புதன்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.